அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் 3 திருப்பங்கள் என்ன? யார் நினைத்தாலும் நிச்சயம் இவை நடந்தே தீரும், யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்ற வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை, பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுனத்தில் செவ்வாயும், கடகத்தில் சூரியன், குரு, புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தினுடைய மத்தியம பகுதியில் சூரியன் தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமில்லாமல் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் மோட்சக்காரகரான கேதுவோடு இணைகிறாரு. அதேபோல் கன்னிராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் குரு பகவானும் உச்சகதியில் சஞ்சரிப்பது மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம சனி பகவான் அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரகதி சஞ்சரிப்பதால சிறிய விஷயங்களுக்கும் கூட அதிக அளவில் பாடுபட வேண்டி இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க. அதே போல குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத இந்த வீண் பிரச்சனைகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. கூடுமான வரைக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஒருவருக்கொருவர் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க. பண விஷயங்களில் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம். இத்தகைய கிரக நிலைகள் அமைந்திருப்போது கடன் வாங்கக்கூடாது என்பதை ஜோதிட சாஸ்திரம் உறுதிப்படுத்துது. களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மனைவியினுடைய உடல் நலன்லையும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டுங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் வரை பெரிய அளவு மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. அதே போல் அதிக உஷ்ண சம்பந்தமான நோய்களினால் மனைவியின் உடல் நிலை பாதிக்கப்படுங்க. அதனால் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது, வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளதால் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அளவில் பாடுபட வேண்டி இருக்குங்க. கூடுமான வரைக்கும் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழியுங்க. தேவையில்லாமல் வீண் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. வீட்டிற்கு தேவையான அவசிய பொருட்களை மட்டும் வாங்கினால் போதுமானதாக அமைகுதுங்க. இல்லைனா பிற்காலத்தில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும் என்பதால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5க்குரிய செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதும் 8ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்ப்பதும் சிறப்பான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே தனஸ்தானத்தை ராசிநாதன் குருவும் புதனும் இணைந்து பார்ப்பது அவர்களுக்கு நிதி சிக்கல்களையும் குடும்ப சிக்கல்களையும் குறைத்து மகிழ்ச்சியை அதிகரிக்க வைக்குங்க. அதே போல் புதிய விஷயங்கள் கற்கும் வாய்ப்பு உண்டு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது அவசியங்க. பயணங்களால் ஆதாயம், தொழில்முறை வளர்ச்சியும் உண்டுங்க. 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் நினைப்பதை சாதித்து ஆற்றலை பெற இருக்கீங்க. பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இந்த வார மத்தியில் வரப்போகிறார். இதனால் நீண்ட கால தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொழில் மற்றும் வியாபாரத்தை முன்னேற்ற பாதையில் பயணிக்க வைக்கும் சிறந்த ஒரு காலகட்டமாக அமைகிறதுங்க. உறவுகள் வலுப்பெறும். மதிப்பு மிகுந்தவர்களின் சந்திப்பு நிகழ இருக்கு. இதனால் உங்களுடைய பொருளாதார நிலை மட்டுமெல்லாம் உங்களுக்கான அந்த
பொறுப்பு அந்தஸ்தும் உயர இருக்கு, கௌரவம் உயர இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சனி பகவான் ஆவார். அந்த சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதும் அனுகூலமாக இருக்கிறாருங்க. ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதியில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் மீது மேலதிகாரிகள் ஏதாவது குற்றம் குறை கூறிக்கொண்டே இருப்பாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் சக ஊழியர்களுடன் அலுவலகத்தை பற்றி விவாதிக்க வேண்டாங்க. அலுவலகம் சம்பந்தமான அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இல்லாவிடில் அவசியமில்லாத பிரச்சனைகள்ல நீங்க சிக்கிக்கொள்ள நேரிடும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அன்றாட விற்பனையில் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துதுங்க. சக கூட்டாளிகள் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. கூடுமான வரையில் சந்தை நிலவரங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய விற்பனையை உற்பத்தி கொள்வது நல்லதுங்க. அதை கட்டுப்படுத்தி கொள்ளவோ முடியுங்க. இக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்க. இத்தகைய கிரகநிலைகள் அமைந்திருக்கும் போது வாங்கும் கடன் விருத்தியடையும் என்பது ஜோதிட கலை நிர்ணயித்த விதியாகும். அது மட்டுமில்லாமல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கையில் இருப்பதை கொண்டு செலவுகளை சமாளிப்பது என்பது மிகவும் அவசியம். ஏனெனில் இக்காலகட்டம் முழுவதுமே வாய்ப்புகளும் வருமானமும் குறையக்கூடும் என்பது கிரக நிலைகள் உறுதிப்பட கூறுதுங்க. எவருடைய வாக்குறுதியையும் நம்ப வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஏமாறாமல் இருப்பது மிகவும் அவசியங்க. சிக்கனத்தை கடைபிடிப்பது மன நிம்மதிக்கு உதவும். மேலும் மிகவும் நல்லதும் கூடங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்களில் புதிய வாய்ப்புகளும் பொறுப்புகளும் கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது அவசியம். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டவசமாக கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நினைவாற்றலும் கிரகிப்பு திறன் அதிகரிக்க இருக்குங்க. உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று மேல் படிப்பு பயில விருப்பமுள்ள மாணவ மாணவியர் அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை இப்போ ஈடுபடலாங்க. தேவையான உதவிகள் அதிகம்ங்க. சிரமப்படாமலேயே உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துது. ஆசிரியை மற்றும் ஆசிரியர்களின் பரிபூரண ஆசைகளின் கூடி உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம ராசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த சிறு அலட்சியமான செய்கையும் பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அவசரப்பட்டு முதலீடுகளை செய்ய வேண்டாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உணவு முதலீடுகள் கட்டுப்பாடு, சரியான தூக்கம் முக்கியம். தந்தையாரிடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அது மாதிரியான நேரங்களில் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஏழை மாணவர்களுக்கு என்ற உதவி செய்யுங்க. ஸ்ரீராமரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.